இந்த கதையில் வர கணவன் தன் மனைவியிடம், உன் மீது எந்த தப்பும் இல்லானோ, தப்பு நம்ம கல்யாணத்தில் தான். அதில் அடிப்படையாக ஒரு ஸ்பார்க்கும் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் எதுலேயும் ஒரு வேகம், சேலஞ்ச், த்ரில் இதெல்லாம் வேணும். நம்ம கல்யாணத்தில் அது எதுவுமே சுத்தமாக இல்லை. ஏதோ நாமும் வாழ்ந்தோம், குழந்தைகளை பெற்றோம்னு போர் அடிக்கிறது என்றான். இந்த பிரச்சனையை அவன் மனைவி எப்படி எதிர்கொண்டாள் என்பதை சொல்வது தான் இந்த கதை. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த கதையை உஷா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்காங்க. வாங்க இப்போ கதை கேட்கலாம். அனுவும் விஜயும் காரில் ஏறும் முன்பே வினய் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். கீழே இறங்கு, சமத்தோல்யோ என்று விஜய் தாஜா செய்து அவனை இறக்க முயற்சிப்பதற்குள், மம்மி, டாடி, நானும் உங்கள் கூட வருவேன். வேலைக்காரி கையிலிருந்து திமிரியபடி உரத்த குரலில் சத்தமிட்டாள் வினிதா. அனு உறைந்து நின்றாள். வெளியே போய் திரும்பி வரும்போது டாம் அண்ட் ஜெர்ரி காமிக்ஸும் ஐஸ்கிரீமும் வாங்கி வருவதாக சத்தியம் செய்த பிறகுதான் காரை நகர அனுமதித்தார்கள் வினயும் வினிதாவும். மாருதி காரில் ஏசி இதத்திலும் அணுவின் உடம்பு எரிந்தது. பேச்சற்ற இடைவெளி விஜயை சங்கடப்படுத்தியிருக்க வேண்டும். கனைத்து கொண்டான். லுக் அனு, நீ அனாவசியமாக மனசை போட்டு குழப்பிக்காத. நாம் படித்தவங்க, சுயமாக சிந்திக்கிறவங்க, பரந்த மனசு உடையவங்க. பிரச்சனைகளை நம்மால் சந்திக்க முடியும். அதற்கான தைரியமும் துணிவும் நம்மக்கிட்ட இருக்குது. அனு பதில் பேசவில்லை. அனு, நீ உன் எதிர்காலத்தை பற்றி, குழந்தைகள் வளர்ச்சி பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உள்ளூரில் தான் இருக்க போகிறேன். எது வேணுமோ ஒரு போன் போட்டால் ஓடி வரேன். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான் விஜய். அவன் யாரிடமோ பேசுவது போல் அனு உணர்ச்சியற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அழுகை, கோபம் எதுவும் வரவில்லை. எல்லாமே அடங்கி போனது போன்ற மெத்தனம்தான் மேலோங்கி நின்றது. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அல்லவா? அதை இப்படி 6 மாத பயிராக முறித்து போட எப்படி இவனுக்கு மனசு வந்தது என்று எண்ணினாள் அனு. எம்எஸ்சி, ரிசர்ச் எல்லாம் கனவுகளாக மாறிவிட கணவனே உலகம் என மற்ற சராசரி பெண்கள் போல் மாறினாள் அனு. உடம்பு சரியில்லாத மாமியாரையும் கவனித்து கொண்டு குழந்தைகளையும் பொறுப்பாக வளர்த்து கணவன் தன் தொழிலில் முனைப்புடன் இறங்கி வெற்றி பெற எந்த தடையும் இல்லாமல் பின்புலமாக நின்றாள். யூ ஆர் எ ஸ்வீட் டார்லிங் என்று ஆரம்பத்தில் முத்தமிட்டு நன்றி தெரிவித்த அதே விஜய்தான் இன்று கூறுகிறான், உன் மீது எந்த தப்பும் இல்லானு. தப்பு நம்ம கல்யாணத்தில் தான். அதில் அடிப்படையாக ஒரு ஸ்பார்க்கும் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் எதுலேயும் ஒரு வேகம், சேலஞ்ச், த்ரில் இதெல்லாம் வேணும். நம்ம கல்யாணத்தில் அது எதுவுமே சுத்தமாக இல்லை. ஏதோ நாமும் வாழ்ந்தோம், குழந்தைகளை பெற்றோம்னு போர் அடிக்குது என்றான் விஜய். இந்த தேடலின் ஆரம்ப கட்டம் விஜய் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக கன்சல்டன்சி செய்ய துவங்கிய போது ஆரம்பித்தது. அவனுடன் அகமதாபாத்தில் படித்த நிஷா கண்ணா கல்கத்தாவில் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு விஜயுடன் கூட்டு சேர்ந்தாள். பிஸ்னஸ் ஒரே ஆண்டில் சூடு பிடித்தது. நிஷா சுதந்திரமான, தன் வாழ்வை தானே நிர்ணயிக்கும் வாய்ப்பு பெற்ற வசதியான தனி பெண். அவள் புத்திசாலித்தனம் வட்டத்தில் அத்தனை பேரையும் ஈர்க்கும். பர்சனாலிட்டியின் கவர்ச்சி, வெளிப்படையான உரத்த பேச்சு, கலகல சிரிப்பு எல்லாம் அனுவை விஜய் முன் சோகையாக காட்டின. அனு ஆரம்பத்தில் விகற்பமாக எண்ணவில்லை. ஆனால் 10 நாள் ராஜஸ்தானில் ப்ராடக்ட் கன்சல்டன்சிக்கு சென்று விஜய் திரும்பிய போது அனுவுக்கு அவன் முகத்தில் இருந்த திருப்தியும் அவளை அலட்சியப்படுத்திய போக்கும் சுரீர் என்றன. ஏதோ மாற்றத்தை உணர்த்தின. விஜயிடம் நிதானமாகத்தான் கேட்டாள். ஆனால் அவன் தற்காப்பு தேடும் மிருகம் போல பாய்ந்தான். நான் என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு? சும்மா புலம்பாதே என்றான் உரத்த குரலில் விஜய். நிஷாவிடம் பேசி பார்த்தாள் அனு. அவள் சகஜமாக சிரித்தாள்.
அனு, விஜய் வாழ்க்கையிலிருந்து நான் சுலபமாக விலகிடுவேன். ஆனால் அது அவன் பிஸ்னஸை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? எங்களுக்குள் அருமையான உறவு இருக்குது. உன் கல்யாணத்தை உடைக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் என் தனி மனித வாழ்க்கையை, அதன் சௌகரியங்களை எந்த விஜய்க்காகவும் விட்டு கொடுக்கறதா இல்லை. ஏதோ எங்களுக்குள் ஒரு சமயம் நெருக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அதை பெருசு பண்ணாதே அனு என்றாள் நிஷா. கல்யாணமான ஒருத்தரோட செக்ஷுவல் உறவு வச்சுக்கிறது சரியா நிஷா என்று கேட்டாள் அனு. இதோ பாரு, இந்த கட்டுப்பட்டி சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் தேவைகளை நான் நிர்ணயிக்கிறேன். வேறு பெண்ணை தேடுற கணவன் இந்த நிஷா இல்லைன்னா ஒரு ஆஷா கிட்ட போக போகிறான் என்று சொல்லி சிரித்தாள். லுக் அனு, உனக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணு. உன் முடிவுகளை நீ எடு. எல்லாத்துக்கும் கணவனை தேடாதே. போர் அடித்தா யார் கூடவாது ஜாலியாக பழகு. விஜய்க்கு தான் விதவிதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்றாள் நிஷா. ஆண் பெண் உறவு எவ்வளவு மலிவாகிவிட்டது என்று புரிந்தது அனுவுக்கு. தனிமையில் அழுது கதறிவிட்டு கணவனுடன் நிதானமாக பேசினாள். அவன் மன்னிப்பு கேட்டு திருந்துவான் என்று எதிர்பார்த்தாள் அனு. வாழ்வில் மாறுதல்கள் தவிர்க்க முடியாதவை, வளர்ச்சிக்கு அவசியமானவையும் கூட. நான் இதுவரையிலும் ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படி இருப்பேன். இப்போதெல்லாம் நம் உறவு எனக்கு ரொம்ப அர்த்தமற்றதாக படுகிறது. உலகத்திலேயே கணவன் மனைவி உறவு மட்டும்தான் உறவுங்கிறது இல்லையே. நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். எந்தவித குற்ற உணர்வும் வலியும் இல்லாமல் பிரிந்து விடுவோம். நம் இந்து சட்டத்தில் பரஸ்பர ஒப்புதலோடு பிரிவது ரொம்ப சுலபம். மாதம் 5000 உனக்கு போதுமா? அதை தவிர குழந்தைகள் செலவு, படிப்பு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஜென்டில்மேன் என்பது உனக்கு நல்லாவே தெரியும் என்றான் விஜய். அது தெரிந்ததால் தான் அவனுடனேயே காரில் ஏறி குடும்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாள். ஒன்றும் புரியாத குழந்தைகள் வீட்டில் காத்திருக்கிறார்கள். குடும்ப கோர்ட்டின் நீதிபதி கண்ணாடிக்கு மேலாக அவர்களை பார்த்தார். சரி, படித்தவங்க யோசித்து தான் முடிவெடுத்திருப்பீங்க. நீங்களே முடிவு செஞ்ச பிறகு வேறென்ன, விவாகரத்து வழங்கிடுறோம். என்னம்மா, மெயின்டெனன்ஸ் கேட்கலையா என்றார். விஜய் அவசரமாக குறுக்கிட்டான். மாதம் 5000 ரூபாய், அதற்கு மேல் குழந்தைகளின் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் என்றான். காசுக்கு அடித்து கொள்ளும் தம்பதிகளையே சந்தித்திருந்த நீதிபதி விஜயை வியப்புடன் பார்த்தார். ஸோ குழந்தைகள் 2 பேர் அவங்க கஸ்டடியை மனைவிக்கு விட்டு தரதா முடிவு செய்துட்டீங்க இல்லையா என்றார். ஆமாம். விஜய் முடிக்கும் முன் அனு குறுக்கிட்டாள். நீதிபதி அவர்களே, என்னுடைய குழந்தைகள் வாழ்வில் நிறைய சுகங்களுக்கும் சௌகரியங்களுக்கும் பழகியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னுடன் பிணைக்கப்பட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு போவார்கள். விவாகரத்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் என் போராட்டம் இனிமேல் தான் துவங்க போகிறது. என் வாழ்வுக்காக உறவில்லாத ஒருவனிடம் தினம் தினம் கையேந்தும் அவலம் எந்த வயதானாலும் விவாகரத்தான ஆணுக்கு ஒரு பெண் துணை கிடைக்கும். ஆனால் 30 வயசை தாண்டிய 2 குழந்தைகளின் பொறுப்பை சுமக்கிற உயர் பதவியோ பணமோ அதீத சமூக அந்தஸ்தோ இல்லாத விவாகரத்தான சராசரி பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடப்பது ரொம்ப அபூர்வம் என்றாள். எனவே நான் என் காலில் நின்றாக வேண்டும். என்றோ மறந்து போன படிப்பை தொடர வேண்டும். தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் என் குழந்தைகளும் என்னுடன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார இறுதியிலும் வாழ்வில் எந்த போராட்டமும் இல்லாத அழகான வசதியான அப்பா அவர்களை பார்க்க வருவார். ஏர் கண்டிஷன் காரில் கிளப்புக்கும் பார்ட்டிக்கும் பிக்னிக்கும் கூட்டிச் செல்வார். பின்பு குழந்தைகள் என்னிடம் திரும்பும்போது உயர்தர பரிசுகளும் இனிமையான நினைவுகளுமாக திரும்புவார்கள். முடிவு, குழந்தைகளுக்கு எனது வாழ்க்கை போராட்டம் புரியாது. சதா அழுது வடியும் அம்மா, ஜாலியான நல்ல அப்பா, இவரிடம் இருந்தும் இவர் அன்பிலிருந்தும் இவரிடம் உள்ள சௌகரியங்களிலிருந்தும் எங்களை பிரித்திருக்கும் அம்மா என்று என் மேல் வெறுப்பு தான் எழும். என் கணவர் வசதியானவர். ஈஸ் எ ஜென்டில்மேன்.
சதா த்ரில் வேண்டும், வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சு வேண்டும் என்று அலைபவர். குழந்தைகளை வளர்ப்பதும் எவ்வளவு த்ரில்லிங்கான எக்ஸைட்டிங்கான விஷயம் தெரியுமா? எனவே என் குழந்தைகளின் நலனை முன்னிட்டும் என் கணவரின் த்ரில் ஆர்வத்தை முன்னிட்டும் குழந்தைகளை என் கணவருடனேயே இருக்க அனுமதித்து விசிட்டிங் உரிமையை எனக்கு அளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் அனு. எதிர்பாராத இந்த புதிய த்ரில்லை தவிர்க்க வழி தெரியாமல் முகமெல்லாம் நிறமிழந்து சோகையாக நின்று கொண்டிருந்தான் விஜய். கதை இத்துடன் முடிந்தது. இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.